தொடர்ந்து என்னுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். மனதுருகும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், அவர் மனதுருக்கம் உடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. சரி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் அவர் மனதுருக்கம் உடையவராய் இருக்கிறார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளில் பலவிதமான இன்னல்கள், பலவிதமான துயரங்கள் வரும்போது என் மீது கரிசனை காட்டுவதற்காக, என் மீது மனதுருகுவதற்காக யாரும் இல்லை என்று சொல்லி பல நேரங்களிலே அங்கலாய்ப்போடு நாம் காணப்படுகிறோம். பல நேரங்களிலே அழுகையோடு நாம் காணப்படுகிறோம். பல நேரங்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனதுருகும் தேவன் என்பதை மறந்து விடுகிறோம். ஆனால் அவர் நம்மை ஒரு நாளும் மறவாதவராக, நம்மை ஒரு நாளும் கைவிடாதவராக அவர் காணப்படுகிறார். இந்த நாளிலும் கூட அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மனதுருக்கம் உடைய தேவனாய் அவர் காணப்படுகிறார். எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்கலாம். யோபு 36 அதிகாரம் 5 யோபு 36 அதிகாரம் அதனுடைய 5 இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மனதுருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். மன ஒருக்கத்திலும் அவர் எப்படிப்பட்டவராம்? எப்படிப்பட்டவர்? மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மன உருக்கத்தில் மகத்துவம் நிறைந்தவராய் இருக்கிறார். இன்றைக்கு பல நேரங்களிலே மனிதர்கள் என் மீது மனம் இறங்க மாட்டார்களா என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் நீங்கள் கூப்பிட்ட அந்த சனமே அவர் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் மன உருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர் என்பதாக. ஏசாயா 30 அதிகாரம் 18 வாசிக்கும் போது வேதம் இவனமாய் சொல்லுகிறது. ஏசாயா 30 அதிகாரம் 18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சரி, இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அவர் உங்களுக்காக எழுந்திருப்பார். எப்படியா? மனதுருக்கமுடையவராய் உங்களுக்காக அவர் எழுந்திருப்பார், உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே அநேக இடங்களிலே நம்முடைய தேவன் மனதுருக்கமுடையவராய் காணப்படுகிறார். அதிலே முதலாவதாய் நாம் பார்க்கும் போது அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், மனதுருகும் மெய்ப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லி கடந்த நாட்களிலே இதை குறித்து நாம் சிந்தித்தோம். இரண்டாவதாக அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்றால், மனதுருகும் தகப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்த்தோம். மூன்றாவதாக நம்முடைய தேவன் மனதுருகும் சமாரியனாய் இருக்கிறார் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்து பார்த்தோம். நான்காவதாக அவர் மனதுருகி வியாதிப்பட்டவர்களை குணமாக்குகிறார் என்று சொல்லியும் நாம் பார்த்தோம். இவ்விதமான மனதுருக்கம் உடையவராய் 4 தன்மையை உடைய தேவனாய் அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்து வந்தோம். இந்த நாளிலே அதனுடைய தொடர்ச்சியாக என் தேவன் 5வதாய் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் 34 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் 34 இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். இயேசு மனதுருகி
அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனதுருக்கமுடையவராய் அவர் காணப்படுகிறார். அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அவர்கள் கண்களை அவர் என்ன செய்தார்? தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து. ஐந்தாவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனதுருகி குருடரின் கண்களை திறக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே வேதத்தில் முதலாவது வாசிக்கும் போது 29ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இந்த பகுதியை அப்படியே நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இங்கே வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறது. வழி அருகே இரண்டு குருடர்கள் என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. இயேசு இந்த வழியில என்ன செய்கிறாரு? வருகிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு அவ்வழியே வருகிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்ட உடனே இவரால் மட்டுமே நம்மீது மனதுருக முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டவர்களாக செய்த உடனே ஒரு காரியம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில மனதுருக்கம் என்கிற ஒரு காரியம், நமக்காக இறங்குகிற ஒரு நபர் வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிற நேரங்களிலே தேவாதி தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இங்கே இந்த இரண்டு குருடர்கள் செய்த காரியம் அதுதான். இயேசுவானவர் அந்த இடத்திற்கு வருகிறார் என்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார்கள். இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே, நம்முடைய வாழ்க்கையின் பாதலிகளிலே பிரச்சனை என்று சொல்லி வரும்போது முதலாவது நாம் செய்கிற ஒரு காரியம், உடனே மனிதர்களை என்ன செய்கிறோம்? கூப்பிடுகிறோம். மனிதர்களை நாம் அழைப்பவர்களாய் காணப்படுகிறோம். மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் இந்த நாளிலே அப்படியே கொஞ்சம் திருப்பி மனதுருக்கம் நிறைந்த தேவாதி தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இங்கே இந்த இரண்டு குருடர்களுக்கு நடந்த சம்பவத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த இரண்டு குருடர்கள் ஆண்டவரே வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு கூப்பிட்டார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதற்கு பிற்பதாக அங்கே கூடியிருந்த ஜனங்களோ அவர்களை அதட்டுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மனிதர்கள் சில நேரங்களில் உதவி வருகிறது போல என்ன செய்யலாம்? காணப்படலாம். மனிதர்கள் நம்ம மீது மனதுருக்கம் உடையவர்களா இருப்பவர்களை போல காணப்படலாம். அது நாம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை குலைக்கிறதா இருக்கலாம். தேவனை நோக்கி கூப்பிடுகிற காரியத்தை நிறுத்துகிறதாய் காணப்படலாம். இல்லையா? அநேக நேரத்தில் நாம் செய்கிறது தானே. ஒரு மனிதனிடத்திலிருந்து உதவி வந்த உடனே நம்மை படைத்த தேவனை என்ன செஞ்சு விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். ஏனென்றால் நமக்கு உதவி செய்வதற்காக மனிதர்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி. ஆனால் இந்த இரண்டு குருடர்கள், இந்த மனிதர்கள் அதட்டினாலும் பரவாயில்லை, அவர்கள் எங்களை தடுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் செய்த காரியம் அதிகமாய் என்ன செஞ்சாங்க? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுறார்கள்.
கண்பான தேவ பிள்ளைகளே, அவர்கள் கூப்பிடும் போது கர்த்தர் மனதுருக்கம் உடையவராய் அங்கே காணப்படுகிறார். அவர்கள் தேவனை கூப்பிட்ட மாத்திரத்திலே இயேசு நின்று அவர்களை தம்மிடத்திலே வரவழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கிறீர்கள், அல்லது நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் கேட்கும் போது, அவர்கள் தங்களுக்கான காரியங்களை, தங்களுக்கு வேண்டிய காரியங்களை, எதற்காய் தேவனை அழைத்தார்களோ அந்த காரியத்தை அவர்களிடத்திலே அவர்கள் சொல்லும் போது, வேதத்தில் வாசிக்கிறோம் 34ஆம் வசனத்திலே, இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை என்ன செய்தாரு? தொட்டார். வேதம் சொல்லுகிறது, உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? பார்வை அடைகிறார்கள். உடனே அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். உடனே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. இன்றைக்கு தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது, யார? மனதுருக்கம் நிறைந்த தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் நமக்காய் இறங்கி வருகிற தேவனாய், நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை மாற்றுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஐந்தாவதாய் நாம் இங்கே பார்க்கிறோம், மனதுருகி குருடர்களின் கண்களை திறக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் நன்மை செய்யும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்கிறவராக காணப்படுவார். கடைசியாக ஆறாவதாய், என் தேவன் எப்படிப்பட்டவராய், எப்படிப்பட்ட மனதுருக்கமுடைய தேவனாய் அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனமும். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அல்லாதே என்று சொல்லி இங்கே பார்க்கும்போது, என் தேவன் அருமையான ஒரு மகளுடைய வாழ்க்கையிலே மனதுருக்கம் உடையவராய் காணப்படுகிறார். என்ன சம்பவம் என்று சொல்லி இங்கே பார்க்கும்போது 11ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு எப்படிப்பட்டவனாய் இருக்கிறானவா? ஒரே மகனாய் காணப்படுகிறான். என அன்பான தேவ பிள்ளைகளே, அடக்கம் பண்ணும்படியாய் கொண்டு போகிற சூழ்நிலைகளிலே என் தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். அந்த மகள் அங்கே அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை என் தேவன் அங்கே பார்க்கிறார். ஏன் அவளுடைய அழுகை பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதம் அழகாய் சொல்கிறது, மரித்து போனவன் அந்த தாய்க்கு ஒரே மகன். அல்லேலூயா! தாய்க்கு ஒரே மகன். அப்போ அவளுடைய துக்கம் எப்படிப்பட்டதா இருக்கும்? மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். அந்த மகள் அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்ன வார்த்தை எப்படி என்றால், அழாதே என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, அவள் மீது அவர் மனதுருகி அழாதே என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு பல நேரங்களிலே நாமும் கூட அழுது கொண்டு சூழ்நிலையிலே நாம் காணப்படுவோம். என் வாழ்க்கையில எனக்கு நேரிடுகிற காரியங்கள் எல்லாம் எனக்கு எதிராகவே காணப்படுகிறது. எனக்கான பிரச்சனைகள் என்னால் அதை தீர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. என் தகுதிக்கு மிஞ்சினதா இருக்கிறது. இப்படி பல சூழ்நிலைகளிலே இன்றைக்கு பல மனிதர்கள் வீட்டிலே அறையை பூட்டிக் கொண்டு அழுது கொண்டிருப்பவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் ஒரு வார்த்தையை சொல்கிறார், அவர் மனதுருக்கம் உடையவராய் அழாதே என்று சொல்லி. அல்லேலூயா! அவர் இன்றைக்கு அநேகருடைய கண்ணீரை அவர் துடைக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இங்கே வேதத்தில் காணப்படுகிற இந்த சம்பவத்திலே தொடர்ந்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது,
கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பாருங்க, அழாதே என்று சொன்ன மாத்திரத்துல அதற்கப்புறம் அவர் பாடையை தொட்டார். வாலிபனை எழுந்திரு என்று சொன்னார். மரித்த ஒரு வாலிபன் உயிரோடு என்ன செய்கிறான்? அவன் எழும்புகிறான். அந்த அற்புதத்தை செய்த அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராய் நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்தான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர் மனதுருக்கம் உடையவராய், அழாதே. உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற காணப்படுகிற கண்ணீர்கள் இந்த நாளிலே மறைந்து போகும். உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள் அது மறைந்து போகும். ஏனென்றால் என் தேவன் மனதுருக்கம் உடையவர். அவர் அற்புதங்களை செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆறாவதாக, மனதுருகி மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவாதி தேவன். இந்த மாலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் மன உருக்கத்தில் மகத்துவம் உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். யார் என் மீது இறங்க முடியும்? ஒன்றை ஒன்று சொல்லுகிறேன், நமக்காய், நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய மீறுதலுக்காய், நாம் பிழைத்திருக்கும்படியாய் நமக்காய் ஜீவனை விட்ட தேவாதி தேவன். ஹல்லேலூயா. அவரே மனதுருக்கம் உடையவராய் அவர் காணப்படுகிறார். இந்த சுகமளிக்கும் கூட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சுகம் வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையின் பலவீனங்கள் மாற்றப்பட வேண்டும். என் வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள் தீர வேண்டும். என் மீது என் தேவன் மனதுருக்கம் உடையவராய் இருப்பாரா? நிச்சயம் அவர் மனதுருக்கத்தின் தேவனாய் காணப்படுவார். இன்றைக்கு விசுவாசத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அன்றைக்கு செய்த அதே தேவன், அன்றைக்கு அற்புதங்களை செய்த அதே தேவன் இன்றைக்கு என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் தேவனையே நோக்கி கூப்பிடுகிறவராய் இருக்க வேண்டும். இந்த 2 கூடர்கள் செய்த ஒரு காரியம் அதுதான். அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் கூப்பிடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்கள்? பல நேரங்களில் மனிதர்களை நீங்கள் கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா இந்த நாளிலே இந்த இடத்திற்கு வந்திருக்கிற நன்மையான தேவ பிள்ளைகளே, இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் போது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுவார். அப்படியே நாம் எல்லாரும் எழுப்பிக் கொள்வோமா? அப்படியே நாம் ஜெப நிலைகளிலே நாம் எழுப்பிக் கொள்வோம். மனதுருக்கம் உடைய தேவனை நோக்கி, ஆண்டவரே என் மீது மனம் இறங்கும். மனதுருக்கத்தின் தேவனாய் என் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யும். என் வாழ்க்கையில ஒரு அதிசயங்களை செய்யும். எத்தனை பேர் ஆண்டோடைய சமூகத்துல கேட்க போகிறோம்? எத்தனை பேர் ஆண்டோடைய சமூகத்துல நாம் கேட்க போகிறோம்? இயேசுவே, என் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கிறது. என் வாழ்க்கையில நோய்கள் காணப்படுகிறது. என் வாழ்க்கையில போராட்டங்கள் காணப்படுகிறது. என் வாழ்க்கையில சூழ்நிலைகள் எல்லாம் வேறு விதமாய் இருக்கிறது. மனதுருக்கமுடையவராய் எங்கள் வாழ்க்கையிலே வாங்கப்பா என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமா? நம்முடைய தேவன் பெரியவர். நம்முடைய தேவன் பெரியவர். அவர் அற்புத தேவனாய் காணப்படுகிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு என்னுடைய மகள், இன்றைக்கு என்னுடைய மகன் என்னை நோக்கி கூப்பிடுவார்களா என்று சொல்லி அவர் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்காய் காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 30:18 நாம் அதை தான் வாசிக்கிறோம். அவர் நமக்காய் எழுந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா?
ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஒரு விசை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா. வேதத்திலே மனதுருக்கம் உடையவராய் என் தேவன் குருடர்களின் கண்களை தொட்டீர், அவருடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுத்தீர். வாலிபன் மரித்து போன சூழ்நிலை கூட இந்த தாயை பார்த்து அழாத என்று சொல்லி ஒரு அற்புதத்தை செய்தீரே. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய தழும்புகளினாலே எங்களை சுகமாக்கும் ஐயா. உம்முடைய தழும்புகளினாலே எங்களை சுகமாக்கும். உம்முடைய ஆடி பாய்ந்த கரம் எங்களை தொட்டு எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கும்படியான ஒரு அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்வீராக. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. Hallelujah, 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 hallelujah. அழுகுகடா சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. அழுகுகடா சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. கரங்களை உயர்த்தி சொல்வீர்களா? இந்த நாளில் இறங்கி வந்து எங்கள் மத்தியிலே, இந்த நாளில் இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில, இந்த நேரத்துல உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அற்புதத்தை செய்வீராக. அற்புதம் நாங்கள் காண, எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண இந்த நேரத்துல ஒரு விடுதலையை தருவீராக. உம்மை நோக்கி கெஞ்சி நிற்கிற, உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி நிற்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அற்புதத்தை செய்வீராக ஐயா. ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே பிள்ளைகள் விசுவாசிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தாலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே தேவ ஆவியானுடைய பிரசன்னம், தேவ ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக ஐயா. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பிரசனத்தினால, உங்களுடைய வல்லமையினால, இயேசுவின் நாமத்தினால, உங்களுடைய கரத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகமாக்குவீராக.
ஆண்டவரே, வியாதியோடு யார் காணப்பட்டாலும் இந்த அற்புதமான சுகமளிக்கிற வேலை இயேசுவின் நாமத்தால் ஒரு சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுதே அது மாற்றப்படுவதாக. Thank you, glory to God. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து இன்னும் சத்தமாய் சொல்வீர்களா? ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல பிதாவே, நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறீர். நீர் மனதுருக்கத்தின் தேவனாயிருக்கிறீர். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சுகத்தை தருகிற தேவனாயிருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பலவீனங்களை மாற்றுகிற ஒரு மனதுருக்கத்தின் தேவனாய் நீர் காணப்படுகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆராதித்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் சுகித்து காணப்படட்டும். என் தேவ ஆவியானுடைய அற்புதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் காணப்படுவதா பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.